திருச்சியில் நாங்கள் 26 இயர்ஸாக ஐ ஹாஸ்பிட்டல் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். நானும் என்னுடைய கணவர் டாக்டர் ரமேஷும் நடத்திட்டுருக்கோம். சாரதாஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா என்னுடைய நினைவுகள் வந்து ரொம்ப ஸ்வீட்டு. நான் சொல்லுவேன் சாரதாஸோடையே நாங்கள் வளர்ந்தவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா சின்ன பிள்ளையில் அன்னைக்கு இருந்த மிடி ஸ்கர்ட்ஸ், மினி ஸ்கர்ட்ஸ், பாவாடை சட்டை, தாவணிகள், அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். போனால் நம்ம ஆசைப்பட்டதை எடுக்கலாம். நான் அவுட் ஆஃப் மை ஹார்ட் சொல்கிறேன். அன்றைக்கும் அது கடல் போல தான் இருந்துச்சு. இன்றைக்கி அது பெருங்கடலாக இருக்குது. அன்றைக்கும் அது கடல் போல தான். ஒன்று ஆசைப்பட்டோன்னா அதில் அத்தனை வெரைட்டி. சீட்டி பாவடை ஆகட்டும், பிசிலிசி துணி ஆகட்டும், சிஃபான் ஆகட்டும், ஜார்ஜெட் ஆகட்டும், நாங்கள் போட்ட ஸ்கர்ட்ஸ், ப்ளவுஸ், மிடிஸ், அதுதான் இப்போ இருக்கிறவங்க திருப்பி போடுறாங்க. சாரதாஸில் அது அன்றைக்கே இருந்துச்சு, புதுசு கிடையாது. அதே மாதிரி தாவணி, பாவாடை தாவணி எடுத்துட்டோன்னா எப்படா போவோன்னு இருக்கும். மீட்டர் கணக்கில் கிழித்து நாங்கள் பாவாடை தாவணி போடுவோம். பாவாடை சட்டை மேட்சாக போட்டு அதுக்கு ஒரு சிஃபான் தாவணி கட்டி, அது மாதிரி நான் உடுத்தாத அந்த பாவாடை சட்டை தாவணியே கிடையாது. நான் மட்டும் இல்லை, என்னோடய பொண்ணு இப்போ அவள் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறா, ஸ்ருதி வைஷாலின்னு பேர். அவள் பருவ வயசில் வரும்போது நானும் அவங்க அப்பாவும் பாவாடை தாவணியோடு வளரணும்னு ஆசைப்பட்டோம். அன்றைக்கும் சாரதாஸில் தான் போய், இது ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும். அவளுக்கும் இஷ்டப்பட்டபடி பாவாடை தாவணி கட்டினா. அப்போ ரெடிமேட் பாவாடை தாவணி எல்லாம் வரலை. ஒரு 12 இயர்ஸ் பேக், 12-14 இயர்ஸ் இருக்கும். அப்போது மீட்டராக கிழிச்சப்போ எனக்கு என்னுடைய பழைய மெமரிஸ் தான் வந்தது. நம்மளும் இப்படி உடுத்தினோம், நம்ம பொண்ணு இன்றைக்கி இப்படி உடுத்துறா, சாரதாஸ் துணியை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வெரைட்டி. பல ஆண்டுகள் எங்கள் டாட்டர் வந்து அந்த துணியை உடுத்தினா. வளர்ந்து வரும்போது நம்ம காலேஜ் கேர்ளாக மாறுறோம். அப்போது சாரி கட்டுறோம், சுடிதார்ஸ்லாம் வருது, நிறையா சாரீஸ் கட்டுறோம். சாரீஸ் பார்த்தோன்னா நம்ம ஆசைக்கு, நம்ம வயசுக்கு தகுந்தாப்பில் தினுசாக மெல்லிஸாக வேணும்னு ஆசைப்படுறோம். சிஃபான் டைப்பில் மெல்லிஸாக வேணும், நாங்கள் க்யூட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதில் இருக்குது. சம்மர்னால் காட்டனில் காலேஜ் கேர்ள்ஸ் கட்டுற மாதிரி வேணும்னு நினைக்கிறோம், அதில் இருக்குது. அப்போ நான் காலேஜ் போகும்போது எல்லோரும் கேட்பாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. எல்லாமே யுனிக்காக எனக்கு படும். சாரதாஸில் வாங்குகிற துணிமணிகள் வந்து ரொம்ப யுனிக்காக எனக்கு படும். அது புடவை கட்டி வளர்கிறோம், டாக்டர் ஆகிறேன், ஆனுவல் டே வரும். அந்த ஆனுவல் டேக்கு உடனே ஒரு ஸ்பெஷல் விசிட்டை காலேஜிலேருந்து ட்ரிச்சிக்கு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது, அதை யுனிக்காக கட்டுறது. இட்ஸ் ஆல் அபவுட் சாரதாஸ் அண்ட் க்ளோதிங் இஸ் ஆல் வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ், நத்திங் லெஸ். வெரி ஸ்வீட், வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ். அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸும் எங்களை அப்படி ஆக்குவாங்க. அவங்களுமே 1-2 எடுத்துகிட்டு அந்த ரேக்கில் இருக்கிறது எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. எடுத்து போடுவாங்க. இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த சாரி வந்து முகூர்த்த பட்டு புடவை. என்னுடைய திருமணத்துக்கு எடுத்தது. கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த சாரி எடுத்து. இது மாதிரி சாரி இன்றைக்கும் சாரதாஸில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. இது ரொம்ப யுனிக்காக, இவ்வளோ ஒரு ரிச்சான சாரி, காஸ்ட்லியான சாரி நீ கட்டியிருக்கேன். வெயிட்டே இல்லாமல் நல்ல ஃப்ளோயிங்காக ஒரு ஐ ஃபீல் குட். எப்படா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாதாரண ட்ரெஸ்க்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஐ ஸ்டில் ஃபீல் குட் இன் சாரதாஸ் பட்டு சாரீஸ். எங்கள் மகனுக்கு திருமணம் வரும்போது அங்கே தான் நாங்கள் போய் முகூர்த்த பட்டு எடுத்தோம். அப்போ எடுக்கும்போது மருமகளுக்கு எடுக்கிறோம், மகளுக்கு எடுக்கிறோம். மருமக கோயம்புத்தூர். அவங்க கோயம்புத்தூரில் எல்லாரும் கேட்குறாங்க, எங்கே எடுத்தீங்க, இப்படி செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் எவ்வளோ கடைகள் இருக்குது, ஆனால் இது வந்து சாரதாஸ் வந்து யுனிக். முகூர்த்த பட்டு புடவைகளுக்கு மட்டும் இல்லை, வாட் யூ நேம் இட் யூ கெட் இட். அது மாதிரி தான் சுடிதார்ஸ் போய் எடுத்தோம் அப்படின்னா விலையும் சகாயமாக இருக்குது.
நான் நினப்பேன் ஏன் சுடிதார்லாம் எடுக்கிறோம், அடிக்கடி சாரதாஸ்க்கு நம்ம போகிறதில்லன்னு நினப்பேன். அங்கே எடுக்கிற துணி கிழியறதே கிடையாது. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் கிழியறதே கிடையாது. அப்போ தான் அவங்க ரோஷன் இப்போது இருக்கிற இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரோஷன் சர்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் ஷேரிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். துணி கிழியவே மாட்டேங்குது, எப்படி இது பண்ணுறது அப்படின்னா, அவர் நார்த் சைடு நாங்கள் ஸ்பெஷலாக பீப்புள்கிட்ட குவாலிட்டி பார்த்து நாங்கள் வாங்குகிறோம். பிராண்டிங் தான் போகணும் அப்படின்னா இன்னொரு 600 800 கூடுது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட ஒரு ஸ்டைலிஷாக போடணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் நாங்கள் அதை இந்த பிராண்டுன்னு பண்ணாமல் நாங்கள் எடுத்து தரமான பொருளை நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி சுடிதார் வாங்க போகிறேன், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கிறேன் சாரதாஸில். சுடிதார் பிரிவு மட்டும் அவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ட்ராலி ட்ராம் மாதிரி இருந்தால் நம்ம ஓட்டிகிட்டே போகலாமோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது சுடிதாரில். அகெயின் யூ நேம் இட் யூ கெட் இட்ங்கிற மாதிரி இருக்குது. எங்கள் பையன் திருமணத்துக்கும் என்னுடைய திருமணத்துக்கு எங்களுடைய எல்லா ரிலேட்டிவ்ஸ், நான் ஐ கம் ஃப்ரம் அ வெரி பிக் வெரி லார்ஜ் ஃபேமிலி. அவ்வளோ பேருக்கும் என்னுடைய திருமணத்தோட சாரதாஸில் தான் எல்லாருக்கும் எடுத்தோம். என்னுடைய மகன் திருமணத்துக்கு 11 இயர்ஸ் பேக், அதுக்கும் நாங்கள் சாரதாஸில் தான் எல்லாருக்கும் எடுத்தோம். என்னுடைய டாட்டரோட வெட்டிங் சமீபத்தில் நடந்தது, அதுக்கு எங்கள் சம்பந்திக்கு எல்லாருக்கும் நாங்கள் சாரதாஸில் தான் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேருக்கு எடுத்தோம். அது ஒரு கைராசியாகவும் எனக்கு படுது. அங்கே எல்லோரும் சந்தோஷமாக செல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஒரு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்கிற ஜென்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது சாரதாஸில். துணியுமே இப்போது பார்க்குறீங்கள்ல என்ன மாதிரி இருக்குன்னு. எங்கேயாவது கிழிஞ்சிருக்கா அந்த துணினா? கிழியலை. எதுவுமே இத்து போனது கிழிஞ்சது அது மாதிரி நான் எதையுமே சாரதாஸ் துணியை நான் பார்க்கல. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கிங் பர்ச்சேஸ் ஃப்ரம் சாரதாஸ். ஆனால் நான் அப்சர்வ் பண்ணுறேன், மற்ற இடத்த விட தரம் மட்டும் இல்லாமல் ரேட்டும் இங்கே கம்மியாக இருக்குது. யூனோ இட்ஸ் நாட் ஈஸி டு டூ பிஸ்னஸ் லைக் தட். இவ்வளவு வருமானம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு அதிக லாபத்தோடு விற்கிறது ஒரு டாக்டிக். பட் லாபம் குறைச்சி நிறைய பேருக்கு விற்று அந்த வருமானத்தை ஈட்டுறது வெரி டிஃபிகல்ட். அது ஒரு தர்ம சிந்தனை இருந்தால் தான் அதை அந்த மாதிரியான வியாபார முறைகளை யுக்திகளை எடுக்க முடியும். இன்றைக்கும் என்னை யாராவது பட்டுப்புடவை எடுக்கணும், என்ன சஜஷன் சொல்லுங்கள், இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னா என்னையை கேட்டிங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறதுனா சாரதாஸ் மட்டும்தான் சொல்லுவேன். அதனால் அங்கே போய் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. நானுமே நிறைய பேரை கூட்டிகிட்டு போவேன் அங்கே துணி வாங்குறதுக்கு, பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு. ரெண்டாவது என்னுடைய மனசில் ஐயா அவங்கள நான் சின்னதில் பார்த்துருக்கேன். நாங்கள் போய் மேக்ஸி, இன்றைக்கி கஃப்டான் மேக்ஸி எல்லாம் போடுறாங்க. பட் நாங்கள் அன்றைக்கே சாரதாஸில் வாங்கி போட்டது தான் அது. இன்றைக்கி ஒன்றும் புதுசே கிடையாது. அது ஸ்மால் ஸ்லீவ், லாங் ஸ்லீவ், கஃப்தான்ஸ், மேக்ஸிஸ் எல்லாமே. ஐயா உருவம் சின்னதாக இருப்பாங்க. அது அவங்களுடைய அயராத உழைப்பாளன்னு நினைக்கிறேன். அப்படியே கவுண்டர் அவங்க காலை வச்சு இப்படி தாண்டி தான் போவாங்க. அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ஸாக ஐடென்டிஃபை ஆகி அவங்க ஒர்க்கர்ஸ் மத்தியில் அவரும் ஒருத்தராக இருந்து கடின உழைப்புங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு 10 மணிக்கு துணி எடுக்க போகிறோம் சாரதாஸ்குள்ளே, கடையை ஷட்டரை இறக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்படி ஏற்ற சொன்னார். அப்படியே உள்ளே போனோம், குனிஞ்சு போனோம், திருப்பி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. திஸ் வாஸ் அகெயின் ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ கடின உழைப்பு, அந்த நிறுவனம் உழைப்பால் உயர்ந்ததுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது ஒரு முன்மாதிரியாக இருந்ததா எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். எங்களை மாதிரி பீப்புளுக்கெலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐயா கிட்டேருந்து, பெரியவர்கிட்டேருந்து எங்களுக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி தாய் 8 அடினா குட்டி 16 அடிம்பாங்க. ரோஷன் சொல்லிவிட்டு அவருடைய சன்னை நாங்கள் எங்கள் மகனோட திருமணத்துக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அறிமுகமாகறாரு. அப்போ அவருக்கு 26 வயசுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 26 வயசில் ரோஷன்கிற மனிதருக்கு இவ்வளோ ஒரு பக்குவப்பட்ட மனசா,
இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியம். இந்த பிள்ளையை பெற்ற அப்பா அம்மா பெருமைப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் வந்தது. அவங்க இது ரொம்ப அபூர்வம். ரொம்ப ரிச் பீப்புளோட சில்ட்ரன் இது ஈஸி கிடையாது. டு பிரிங் அப் சில்ட்ரன் லைக் திஸ் ஈஸி ஃபார் பேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க்கு, பேஷன் டுவர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு, பேஷன் டுவர்ட்ஸ் குவாலிட்டி. சீக்கிரம் விற்றுட்டு சீக்கிரம் சம்பாதிச்சுட்டு போகணும். குயிக் மணிங்கிறத நிறையா இப்போது மாற்றம் வந்துடுச்சு இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட. பட் அது ஒன்றும் லாங்கிவிட்டி கிடையாது, லாங் டேர்ம் இது கிடையாது. பட் ரோஷன் கிட்ட நான் பார்த்தது அந்த ஒரு அபூர்வமான குணம். அது கண்டிப்பாக பேரண்ட்ஸோட பாக்கியம்தான். அதே தரம், அதே மாதிரி குறைஞ்ச விலையில் தரமான பொருள் அண்ட் ஸ்டைலிஷ், வெரி ஸ்டைலிஷ். மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன ஃபேஷனோ அதை போடுறது. அன்றைக்கும் அந்த கிராமத்து ஜனங்க, ஐ எம் டாக்கிங் அவுட் ஆஃப் மை ஹார்ட், சாரதாஸ் இல்லைன்னா வண்ணத்து பூச்சிகள் மாதிரி விதவிதமாக அன்றைக்கி இந்த கிராமத்து பிள்ளைகளும் பையங்களும் அன்றைக்கும் உடுத்தியிருக்க முடியாது, இன்றைக்கும் உடுத்தியிருக்க முடியாது. அவங்க பெரிய காஸ்ட்லியான ப்ராடக்டை மட்டும் அவங்க விற்கலை, பட் இந்த மாதிரி விஷயங்களையும் விற்கிறாங்க. அன்றைக்கி பார்த்த மாதிரி இன்றைக்கி பெருங்கடலாக மாறிடுச்சு. ஆனால் நிறையா ஜனங்க இன்றைக்கும் சாப்பாடு கட்டிட்டு வந்து அது ஒரு ஆலயம் மாதிரி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு கச்ச 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 கச்சன்னு இட்ஸ் ரியலி நைஸ். யூனோ, ஒரு தொழில், தர்மம், ஒரு ஆலயங்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக தலைமுறையினர் இதை நான் சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அவர் அடுத்த தலைமுறையினர் வந்து ரோஷன் அவங்க கூட அவங்க பிரதர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன். பிரம்மாண்டமான வியூஸ், அவங்களுக்கு பிரம்மாண்டமான வியூஸ். அது ரோஷன்கிட்ட பேசும்போது, கொஞ்ச நேரம் பேசும்போது என்ன கேஷுவலாக பேசுகிறாருன்னா, இது சரி இது தவறுங்கிறத பேசுகிறாரு. அது ஒரு குழந்தை, ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் அந்த வாயில் அந்த வார்த்தை வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். எது சரி எது தவறுன்னு ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ் அந்த பிள்ளையை பற்றி பயப்பட தேவையில்லை. அந்த நிறுவனம் உறுதியாக அந்த பிள்ளையால் பலவிதமான வளர்ச்சிகளை தலைமுறையாக பார்க்கும். இது சரி இது தவறுங்கிறத, எத்திக்ஸுங்கிறத பேசுகிறாரு. ஸோ இட்ஸ் மோர் தென் லைக் எப்படியாவது என் ப்ராடக்டை நான் வித்தரணும், இந்த ஃபேமிலியில் நான் கேப்சர் பண்ணால் அந்த இன்டென்ஷனே இல்லை. சரியான முறையில் தொழில் தர்மமாக நடத்தணுங்கிறத புரிஞ்ச ஒரு தலைமுறையினராக உருவாக்கியிருக்கிறாங்க பிள்ளைங்களை. அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு போய் அதை விட இன்னும் நல்ல ஒரு நோக்கோடு பார்க்குறது. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க டெக்னாலஜியோடு பிறந்தவங்க. ஸோ டெக்னாலஜி, டெக்னிக்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி அந்த நிறுவனம் வளர்ந்து இருக்கிறத நான் நல்லா பார்க்குறேன். அது மறக்க முடியாத ஒரு உண்மை அது. ஆமாம், கோயில் பணிகளும் அவங்க ஆலய பணிகள் செய்கிறது, ஆலய திருப்பணிகள் செய்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்களும் இருந்திருக்கிறாங்க. சோழ மன்னர் காலத்தில், பாண்டியர் காலத்தில் கோயில் திருப்பணிகள் வளர்த்தது. இது வந்து ஆன்மீகத்தை வளர்க்குறது, மதத்தை வளர்க்குறது கிடையாது, ஆன்மீகத்தை வளர்க்குறது அந்த திருப்பணிகள் மூலமாக. அதுவும் பார்த்தா அந்த குடும்பத்தை வந்து ஸ்பிரிச்சுவலாக கடவுள் வந்து சூழ்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறாங்கங்கிறதான் ஒரு விசிபிளாக தெரியுது. அவங்க ஸ்டாஃப்ஸுமே நான் வந்து எடுத்து போடாதீங்க, ரேக்லேருந்து நான் சொல்கிறேன் அதை எடுத்து கொடுங்க, நீங்கள் எடுக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்படியா எடுத்து இப்படி விரிச்சு, இப்படி எடுத்து விரிச்சு இப்போ நம்ம தான் தெரிஞ்ச ஃபேமிலின்னு காட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா யாரும் தெரியாதவங்களுக்கு கூட இப்படி எடுத்து காட்டி மடித்து வச்சு இதெல்லாம் ஷோல்டர்லாம் வலிக்காதான்னு நினைப்பேன் ஸ்டாஃப்ஸை. இட்ஸ் ரியலி நாட் ஈஸி டு இன்ஃப்ளூயன்ஸ் தேர் ஸ்டாஃப்ஸ் லைக் திஸ். அந்த இன்ஸ்பிரேஷனை அவங்க பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். சஜஷன்ஸ் அப்படின்னு சிலதை நான் நினப்பேன். அது நான் நினச்சது கர்டன் பிரிவை நான் நினச்சிருக்கேன். கர்டன்ஸ் வந்து ருட்டீன் கர்டன்ஸ் அங்கே இருக்குது. கொஞ்சம் யூனிக்கான கர்டன்ஸ் காட்டனில் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக
அடுத்த லெவல் ஆஃப் பீப்புள் வாங்குறதுக்கான கர்டன்ஸ் வந்து அதிகமாக வேணும். மற்றபடி ஹவுஸ் ஹோல்டு இது எல்லாமே இருக்குது. வீட்டு உபயோகத்து மிதியடிகள் நிறையா இருக்குது. பெட்ஷீட்ஸ் அதெல்லாமே என்ன ரேஞ்சில் இருக்குது, நல்லா இருக்குது. கர்டன்ஸ் மட்டும் இன்னும் உயர் ரக கர்டன்ஸ் வந்து அங்கே அறிமுகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத ஒன்று நான் எப்போவுமே நினப்பேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பட்டு செக்ஷனில் இப்போ பிள்ளைகளுக்கு உடுத்தி காட்டுறாங்க. அது சுருங்காமல் மடங்காமல் அந்த கொஞ்சம் வயசு பிள்ளைங்க அதை ஆசைப்படுதுங்க. அதை 100 உடுத்தி அதில் 5 எடுக்குதுங்க. அந்த அந்த ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு சின்ன சஜஷன் தான். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு உடுத்தி ஃபோட்டோ நிறைய பேருக்கு பறக்குது சஜஷனுக்கு. கட்டிக்கு போகிற பையனுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்திக்கு நிறைய பேருக்கு பறக்குது. அது ஒன்று நினச்சேன் நான். அதில் ரொம்ப அருமை பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எதையுமே இப்படி அப்ரிஷியேட் பண்ணதே கிடையாது. பட்டு வேஷ்டி பெண்களுக்கு எங்கள் ஆசைக்கு நாங்கள் எப்படி வண்ணமாக உடுத்துகிறோம், அது மாதிரி ஆண்களுக்கு வந்து திருமணத்துக்கு கட்டுறதுக்கு மாப்பிள்ளைக்கு, அப்புறம் பையனை பெற்ற எங்கள் வயசு பீப்புளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டில் வண்ணமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பட்டு வேஷ்டி, ஷர்ட்டு. அது என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எந்த ஊருக்கு போனாலும், கோயிலுக்கு போனாலும் இப்போ அதை எடுத்து வைக்கிறாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்குது. காட்டன், அப்புறம் இப்போ இந்த ஜூட்டுங்கிறாங்க. அதெல்லாம் ஆண்களுக்கு அவ்வளோ இது இருக்குது. நான் நினப்பேன் ஆண்கள்லாம் ஏதோ சிம்பிளாக 2 உடுத்திட்டுருக்காங்க, எவ்வளவு அவங்க ஒரு தியாக மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினப்பேன். இன்றைக்கி பார்த்தா வண்ணமாக விமென்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் உடுத்தின அதே கலர் இதுக்கு என் ஹஸ்பண்ட் உடுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா என்ஜாயபிள் மொமெண்ட்ஸ், கேதரிங்ஸ் அப்படி இருக்கிறப்போ ஆண்களுக்கும் எவ்வளோ இருக்குது, எப்படி எத்தனை எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அத்தனை இதையும் வச்சுருக்காங்க, எல்லா ரேட்லேயும் வச்சுருக்காங்க. யாருமே வந்து நான் புதுசு உடுத்தணும்னு நினச்சேன். இப்போது சமுதாயத்தில் ஒரு பிலோ பாவர்ட்டி லைன் சொல்கிறோம், அவங்களே உடுத்தணும்னு ஒரு இதாக டிசைனாக ஆசைப்படுறாங்கன்னா யாரும் சாரதாஸ்குள்ளே போயிட்டு இது என்னால் விலைக்கு வாங்க முடியலைன்னு வர முடியாது. அது மாதிரி இருக்குது நைட்டிஸ், எவ்ரிதிங். அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் தட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் they are taking this forwards in the society. I'm sure இவங்க டாட்டர்ஸ், ஃபேமிலியில் டாட்டர்ஸ் நினைக்கிறேன், கிராண்ட் டாட்டர்ஸ் நினைக்கிறேன், அவங்களும் இதை பிரம்மாண்டமாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் they must be very small children. அவங்களும் சாரதாஸை வந்து இன்னும் யூனிக்காக கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணும். இது மாடல் ஆஃப் க்ரோத் பார்க்கும்போது. ஆமாம், ஒரு நிறுவனம்னா சாரதாஸ்கிட்ட படிக்க வேண்டியது வந்து எத்திக்ஸ், உழைப்பு. ஒவ்வொருத்தர் ப்ராக்டிஸ் பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா அதோட பேட்டர்ன் இருக்கும், விரல் ரேகை மாதிரின்னு சொல்லுவேன். அதோட ஓன் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அப்படி இருக்கும். சாரதாஸ் வந்து கேட்ரிங் டு ரிச் அண்ட் புவர், மிடில் கிளாஸ், ரிச். அது ஒரு மாடலாக இருக்கணும் நம்ம மாதிரி இந்திய நாட்டில். அப்போது புவருக்கு கேட்டர் பண்ணுறதுனால மாடர்ன் ஒரு ஃபேஷன், டுடேஸ் ஃபேஷன் அங்கே அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னா எஸ், அறிமுகப்படுத்தப்படுது. அதை நிறுவனங்கள் கூர்ந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அயராத உழைப்பு, கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பு, கன்சிஸ்டன்சி, உழைப்பில் இருக்கிற கன்சிஸ்டன்சி தான் எந்த நிறுவனங்களையுமே நாங்கள் சொல்லுவோம் கீப் ரன்னிங் டு ஸ்டாண்ட் வேர் யூ ஆர்னு. ஸோ அந்த கடின உழைப்பு, சும்மா வேலை ஆளுகளை பார்த்துட்டு நான் ஆன்லைன்லேயே நிர்வாகம் பண்ணிக்குவேன், இது பண்ணிக்குவேன், அதெல்லாம் நடக்காது எங்கேயுமே. ஸோ அந்த மாடலை இவங்க வச்சுருக்காங்க. அந்த கடின உழைப்பு, ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய இதை அவங்க ஒர்க்கர்ஸ்க்கு பாஸ் பண்ணுற விதம், கடினமாக உழைக்கிறதுக்கு ஒர்க்கர்ஸையும் நல்லா வச்சுருக்குறாங்கன்னு நான் கேள்விப்படுவேன். அவங்களே ஸ்டாஃப்ஸே சொல்லுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற நிறைய பேர் பார்த்தோன்னா ரங்கநாதன், வெங்கடாச்சலம்,
இன்னும் எனக்கு பெயர் தெரியலை. ஆனால் நான் நிறைய பேரை நான் ஒரு மிடில் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். மோர் தென் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சு போனவங்க தான் இருப்பாங்க. அந்த அந்த ஒரு 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 கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்கிற முறைகள் அது எப்போ பார்த்தாலும் தூய்மையாக இருக்கும். சாரதாஸ் யாருமே அதை கூட்டி தொடச்சிட்டு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறுவனங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், கூட்டுறது துடைக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே யாரும் கூட்டி தொடச்சி நான் பார்த்ததே இல்லை. நைட்டு ப்ராபப்ளி தேவதூதர்கள்லாம் வந்து கடைக்குள்ளே போய் எல்லாத்தையும் தொடச்சி முடித்து காலைக்கு ரெடி பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அப்படி வச்சுருப்போம். அதை மாதிரி அதனால் எங்கே போனாலும் நான் பார்ப்பேன், அதை பார்ப்பேன். அப்படியே மேலே பார்ப்பேன், ஒட்டடை இருக்கா ஏதோ பார்ப்பேன், அந்த டெஸ்கில் டஸ்ட் இருக்கா. அது வந்து எனக்கு பழக்கம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படி செக் பண்ணி. ஒரு இத்தனை வருஷத்தில் இல்லை பராமரிப்பு. ஸோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணத்தானே செய்வாங்க. அவ்வளோ ஒரு தூய்மையாக இருக்கிறது, அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்கிறது, அவ்வளோ ஒரு சொசைட்டி சென்ட்ரிக்காக வாழ்கிற வாழ்க்கை, சொசைட்டி மேலே கரிசனம் உள்ளது. இவங்களும் வண்ண வண்ணமான உடைகளை உடுத்தணும், சமுதாயத்தில் எல்லாரும் ஏற்றத்தாழ்வை பார்க்காம இருக்கிற ஒரு மாடல். அது அது எல்லாராலையும் செய்ய முடியாது. இட்ஸ் எ வெரி டஃப் மாடல். அது நிறையா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.